அனைவருக்கும் வணக்கம் மக்களே. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி வந்து டிசம்பர் 30, 2025 புரியுதுங்களா. 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் சென்னையிலேருந்து திருத்தணி போன லோக்கல் ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் 4 சிறுவர்கள், கஞ்சா ஆசாமிகள், என்ன திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை கட்சியை சார்ந்த நபர்கள், சிறுவர்கள் பள்ளிக்கூடம் படிச்சுட்ருக்காங்க. அவனை 4 பேரும் கஞ்சா போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கொடுவா, அருவா, பட்டாக்கத்தி இதை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க எங்கள் ட்ரெயினில். அதை எடுத்து அதை வந்து வலைத்தளத்தில் பகிர்றானுங்க. இதை 4-5 வீடியோ போட்டிருக்கானுங்க. அதை போடும்போது அங்கே ஒரு இந்திக்கார நபர் உட்காந்துருக்காரு, நாக்பூரை சேர்ந்தவன். என்ன அவன் ஹிந்தி பேசுனா தான் இங்கே தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாத, தமிழ்நாட்டில் ஹிந்தி வரக்கூடாதுங்கிறான்ல, புரியுதுங்களா. நீங்கள் அரசியலாக நினைக்கக்கூடாது, இதை நடந்த உண்மையை சொல்கிறேன். எவ்வளோ கொடூரமான நிகழ்ச்சி நடந்துன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது அதை கத்தியை காட்டி மிரட்டை காட்டி வீடியோ போடுறானுங்க. அதை அவன் தள்ளி விட்றான் அந்த பையன், புரியுதுங்களா. அவன் சொன்னது இவனுக்கு புரியல, இவன் சொன்னது அவனுக்கு புரியல, இவ்வளோதான். என்ன ஒரு இந்திக்காரன் பிழைக்க வந்தால் அவனை மரியாதையாக போங்கன்னு சொல்கிறது தான் முறை. என்ன வந்தவரை வாழ வைக்கும் தமிழகன்னு சொல்கிறானுங்க. இந்தமாரி நாதாரிகளும் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரன் பேரே கெடுக்குது, மனக்கட்ட பேரும், புரியுதுங்களா. இந்த 4 பேரையும் இருந்திருக்க 4 பேரை நான் இறங்கி இழுத்துட்டு போயிட்டு அவனை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவனை போட்டு மாட்டை வெட்டுற மாதிரி கண்ணா அவனான்னு வெட்டுறானுங்க. அந்த ஆள் இறந்தும் போயிட்டார் இன்றைக்கி, புரியுதுங்களா. 34 வயசு இளைஞன் இறந்துட்டாப்புல. என்ன நாக்பூரில் உள்ள பையன். அவங்கள வந்து இந்த 4 பேர் வெட்டினானுங்க பாருங்கள். அது வீடியோ ஒருத்தன் எடுத்தான், புரியுதுங்களா. இதில் 4 பேரில் ஒருத்தனை வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லி காவல்துறை வந்து பொது மன்னிப்பு கொடுத்துருக்குதான். ஏயா குற்றம் செஞ்சால் இப்படியா செய்யறது? நான் ஒரு நீதி வேணாம், நியாயம் வேணாம். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மக்களே, புரியுதுங்களா. எப்பேற்பட்ட மனசனுக்கும் மனசு வந்து தளரும். அவ்வளோ கொடூரமான நிகழ்ச்சி அதுவும் வீடியோ பண்ணியிருக்கானுங்க. பண்ணிவிட்டு அவன் காதுலேருந்து ரத்தம் சொட்டுது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குதுங்க, புரியுதுங்களா. ஆனால் இதை சம்மந்தமாக எந்த மீடியாவும் தமிழ்நாட்டில் சொல்லவும் இல்லை, இதுவரையும் பேசவும் இல்லை. இதில் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு வந்து யார் வேணால் எங்கே வேணாலும் பிழைக்கலாம், குழப்ப தேடி யார் வேணால் எங்கே வேணும் போகலாம். இதே பேர் வடநாட்டில் உள்ளவங்கள தமிழ்நாட்டுக்காரன் அவனை அடித்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம கதறுவோம், ஏன்னா அடிக்கிறான் கூடான்னு. இந்தமாரி தவறுலாம் நடக்காததுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. கேட்டால் கூட்டணியில் இருக்கிறான், அவன் குறைச்சல் கொடுக்குறான்னு. கஞ்சா எங்கேந்திரா வருது, ஏண்டா வருது? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில்? அது சொல்லுங்கள் முதல்ல. இதை விட்டுட்டு உடனே போகிறானுங்க. அடுத்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை, அடுத்தவன் என்ன பண்ணுறான், இதை ஏன்டா நீங்கள் பேசுகிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டில் அநீதி நடக்குது, அது நடக்காமல் தடுக்கணும். அதுக்கு என்ன வழி அதை பாருங்கடா. சும்மா நம்ம கட்சியில் இருக்கோம், 100-200 கொடுக்குறான் அந்த எச்ச காசுக்குனாக்கா ரொம்ப சொம்பு தூக்கக்கூடாது. உன் வீட்டில் ஒரு பிள்ளைய வெட்டினா சும்மா இருந்துருவியா? உன் சொந்தக்காரனை வெட்டினா சும்மா இருந்துருவியா? அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குதுங்க. சில பயல்களுக்கு வந்து